அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருகளோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற இந்த நன்றி பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆரோக்கியசாமி, தெரேசா, இருதிராஜ் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், மேலும் இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் வேண்டுவோம். உத்திரிகை ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்கள், யாரும் நினையாத கைவிடப்பட்ட ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்தின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேமராஜன் பர்னாந்து, ஜெயசீலன் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவில் நித்திய இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதம் வைப்போம். இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாய் இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் எம்மை என்றும் கைவிடாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உமது புனித பணிக்கு அது எங்களை அர்ப்பணிக்கச் செய்து எங்களுக்கு உமது ஆற்றலை என்றும் பெற்றுத் தருவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 2, மேலும் 11 தொடங்கி 19 முடிய. அந்நாட்களில் அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும் உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருகச் செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்கள் இனங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருட்களோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் 1000 கொழுத்த ஆட்டுக்குட்டிகளான பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்துக்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர். மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்க பெருக்கத்திற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 25. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே
ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைந்தருளும். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 21 முதல் 35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, தவக்காலத்தில் இறைவனுடைய அன்பையும் அருளையும்
பெரும் பொருட்டு நாம் இங்கே இந்த பலிபீடத்தின் முன்பாக ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த நாளில் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் மிக அற்புதமான ஒரு பகுதியை நமக்கு விளக்குகிறது. தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே கோவில் இல்லை என்றால் எங்கே போய் வழிபாடு செய்வது? அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற போது என்ன செய்வோம்? சில அசாத்தியமான சூழ்நிலைகள் போர்களினால் நடக்கிறது. போர்கள் நடக்கக்கூடிய இடங்களிலே ஆலயங்கள் கூட காணாமல் போய்விடுகிறது. சின்ன சின்ன வழிபாட்டு ஸ்தலங்கள் கூட இல்லாமல் போய்விடுகிறது. அல்லது நாம் எங்கோ ஆலயமே இல்லாத ஒரு இடத்திலே தங்கியிருக்க நேரிடுகிறது. அல்லது நமக்கு வாய்ப்பு இருந்தும் நாம் வாழுகிற இடத்திலே ஒரு சிறிய ஆலயம் கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை சில நேரங்களிலே ஏற்படலாம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை இஸ்ரேல் மக்கள் அந்த காலத்தில் அனுபவித்தார்கள் என்பதனை இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. தானியேல் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம் இதை சொல்கிறது. எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, காணிக்கு பொருள் இல்லை, இந்த பொருட்களை பலியிடுவதற்கு இடமே இல்லை என்று அவர்கள் புலம்புகிறார்கள். இப்படி எதுவுமே இல்லையே, நாங்கள் என்ன செய்வோம் என்று அவர்கள் கேட்டுவிட்டு கடைசியாக அவர்களே சொல்லுகிறார்கள், ஆனாலும் ஆண்டவரே, இந்த செம்மறி கிடாக்கள், காளைகள், அவைகள் அதனால் வரக்கூடிய எரிபலிகள், ஆயிரக்கணக்கான கொழுத்த ஆட்டுக்குட்டிகள், இந்த பலிகள், இதுபோல நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை உமக்கு பலியாக கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நொறுங்கிய உள்ளத்தையும் தாழ்வுற்ற மனதையும் கொண்ட நாங்கள் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஆண்டவரிடத்தில் அவர்கள் புலம்புவதை பார்க்கிறோம். அப்படியானால் இதனுடைய முக்கியமான பொருள் என்ன? எல்லா பலிகளையும் விடவும், எல்லா இடங்களையும் விடவும், எல்லா தலைவரையும் விடவும், எல்லா இறைவாக்கினரை விடவும் உங்களுடைய உள்ளமே கடவுளுக்கு ஏற்ற இறைவாக்கினர், உங்களுடைய உள்ளமே கடவுளுக்கு ஏற்ற பலிப்பொருள், உங்களுடைய உள்ளமே கடவுளுக்கு ஏற்ற பலிபீடம், உங்களுடைய உள்ளமே அந்த ஆலயம் என்கிற செய்தி தான் இதனுடைய மைய செய்தியாக நாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நற்செய்தி நமக்கு சொல்கிறது. ஆலயம் இல்லை, வழிபாடு இல்லை, எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற போது இந்த உள்ளத்தில் நான் இதை எல்லாவற்றையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமாம்? அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தில் நாம் சேர்க்க வேண்டிய புண்ணியங்களில் ஒன்று மன்னிப்பு, மன்னிக்கிற இதயம். அதுதான் உங்களுடைய உள்ளத்தில் முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். உண்மையான வழிபாடு, உண்மையான பலிபொருள், உண்மையான ஆலயம் எதுவென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உள்ளம்தான் என்று சொன்னால், அந்த உள்ளம் எப்போது இறைவனுக்கு பிரியமாக இருக்கிறது, எப்போது இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறுகிறது என்று சொன்னால் அந்த இதயம் அன்பால் மன்னிப்பால் நிரம்பி வழிகிற போதுதான் என்பதையே நற்செய்தி வாசகம் எடுத்து கூறுவதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால் அது மனிதனுடைய மனதை சுமையாக மாற்றி விடுகிறார். ஆனால் மன்னிப்பு என்ன செய்கிறது என்று சொன்னால் மனதை சுதந்திரமாக வாழச் செய்கிறது. பல நேரங்களிலே நாம் இது தவக்காலத்தில் தியானிக்கிற போது என் மனம் பகையாய் இருக்கிறதா, மன்னிக்கிற மனமாக இருக்கிறதா? அப்படி மன்னிக்கிற போது இயல்பாக நாம் சுதந்திரமாக மாறிவிடுகிறோம். ஆகவேதான் பேதுரு இயேசுவிடத்தில் போய் ஆண்டவரை எத்தனை முறை மன்னிப்பது என்று கேட்கிறார். இங்கே எத்தனை முறை மன்னிப்பது என்று கேட்கிற போதே கடவுள் கணக்கு பார்ப்பதே இல்லை என்பதுதான் அதனுடைய மைய செய்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய குறைகளையும் என்னுடைய பாவங்களையும் கடவுள் கணக்கில் எடுத்துக்கொள்வார் என்று சொன்னால் இங்கு நீங்களும் நானும் யாருமே ஒன்றாக இருக்க முடியாது. கடவுள் எதையும் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை என்கிற ஒரு செய்தியை
ஆண்டவருடைய வார்த்தையாக இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே மன்னிப்பை பற்றி சொல்லுகிற போது ஆண்டவர் 4 நிலைகளில் பேதுருவுக்கு பதில் சொல்வதை பார்க்கிறோம். ஒன்று, மன்னிப்பு என்பது அளவிட முடியாததாக இருக்க வேண்டும். ஆகவே அளவிட முடியாதது. அன்பார்ந்தவர்களே, ஏன் அளவிட முடியாதது? எப்போது நாம் அளந்து விடுகிறோமோ, எண்ணி விடுகிறோமோ, அப்போதே அங்கே அதனுடைய முழுமையான இதயபூர்வமாக நீங்கள் பலி செலுத்தவில்லை, இதயபூர்வமாக நீங்கள் ஆண்டவரை உங்களுடைய பலிபீடத்தில் வைக்கவில்லை, இதயபூர்வமாக உங்களுடைய உள்ளத்தில் ஆலயத்தை வைத்திருக்கவில்லை. அதுதான் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. முதல் வாசகத்தோடு நாம் இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுதான். அப்படியானால் முழு மனதோடு மன்னித்தல், அளவில்லாமல் மன்னித்தல் என்பது என்ன? முழு மனதோடு மன்னித்தல், அதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன? கடவுள் நம்மை அளவில்லாமல் அன்பு செய்கிறார், மன்னிக்கிறார். கடவுள் மன்னிப்பதால் நாம் எல்லோரும் மன்னிப்பதற்கான கடமை நமக்கு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்கள். கடந்த சனிக்கிழமை 2 மேற்கோள்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒன்று, மீகா நூல் 7வது அதிகாரம் 19வது வசனத்திலே கடவுள் உங்களுடைய பாவங்களை ஆழ்கடலில் எரிந்து விடுகிறார் என்று சொல்லப்பட்டது. அதுபோல திருப்பாடல் 103 12வது வசனத்தில் வாசிக்க கேட்டோம். அதுவும் சொல்கிறது என்னவென்று சொன்னால், கடவுள் எப்படி மன்னிக்கிறார் என்றால், கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் மன்னிக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அப்போ இறைவனுடைய அந்த மன்னிப்பு என்பது எப்படிப்பட்டது என்றால், நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவர் மன்னித்து விடுகிறார். ஆகவே நாம் ஏன் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பெற்றுக்கொண்ட பாவத்திற்கான மன்னிப்பினுடைய அளவு பெரியது. ஆகவே நாம் மன்னிக்க வேண்டும். அதுதான் இதனுடைய மைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஒரு தலைவர் தன்னிடத்திலே கடன்பட்ட ஒரு பணியாளரை கூப்பிட்டு கேட்கிறார், எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார். அவன் கடன்பட்டவன் கணக்கில்லாமல் கடன் பெற்றிருக்கிறான். ஆனால் கணக்கே பார்க்காமல் இது தலைவர் என்ன செய்கிறார் என்றால், அவன் கேட்டதன் பேரில் அவனை மன்னித்து விடுகிறார். அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மையை தந்தை கடவுள் கொண்டிருக்கிறார் என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அன்பார்ந்தவர்களே, மன்னிக்கிற இதயம் இறைவனுக்கு பிடித்தமான ஒரு இதயம். நீங்கள் மன்னித்தால் அது இறைவனுக்கு பிடிக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு பணியாளருக்கு மன்னிப்பு கொடுத்த பிறகு அந்த பணியாளர் தனக்கு கீழ் கடன் பெற்றிருக்கக்கூடிய பணியாளனை கூப்பிட்டு தண்டிக்கிற போது அது இறைவனுக்கு விருப்பம் இல்லாதாக இருக்கிறது. ஆகவேதான் நான் எப்படி இருக்கிறேனோ அதுபோல் நீ இருந்திருக்க வேண்டாமா? என் இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதுபோல உன்னுடைய இதயம் இருந்திருக்க வேண்டாமா? நீ இதயத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பலிபீடம், பலிப்பொருள் எல்லாமே உன் இதயத்தில் என்றுதான் சொன்னால், நீ உன்னுடைய இதயத்தை என்னுடைய இதயம் போல் வைத்திருக்க வேண்டாமா என்றுதான் தந்தை கடவுள் கேட்கிற பதிலாக கேள்வியாக நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய இதயம் மன்னிக்கிற போது அது இறைவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நான்காவதாக மன்னிக்கிற ஒரு மனிதனுடைய ஜெபம்தான் கேட்கப்படும். நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல நீர் எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் என்று நாம் கேட்கிறோமே. நீங்கள் மன்னித்தால் நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும். அதுதான் இறைவன் சொல்கிற இறுதி செய்தியாக பார்க்கிறோம். அது மன்னிப்பினுடைய மகத்துவம், சிறப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று தான். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் இதனை நாம் நினைத்து பார்க்கலாம். ஒரு தந்தை சுகமில்லாமல் படுத்து கிடக்கிறார். அவரை நல்ல இளம் வயது தான், ஆனால் அவ்வளவு சீக்கிரமாக அவர் படுத்த படுக்கையாக மாறுவார் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆகவே அவருடைய நிலைமையை பார்த்தால் கடைசியாக அவர் எழுந்து நடக்க முடியாத நிலைமைக்கு இருக்கிறார். ஆகவே அந்த பிள்ளைகள் அங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தையை கூப்பிட்டு, பாருங்கள் எங்களுடைய தந்தை மிகவும் வேதனைப்படுகிறார், கடைசியாக ஒரு பாவ சங்கீதம் கேட்டுட்டு போங்க ஃபாதர் என்று கேட்டு அழைத்து கொண்டு போகிறார்கள். அந்த தந்தை, பங்கு தந்தை, அந்த தந்தையை தனியாக அந்த அறையில் வைத்து பாவ சங்கீர்த்தனம் சொல்லுகிறார். அந்த தந்தை என்ன செய்கிறார்? படுத்து கிடக்கிறவர், அவரால் பேசவே முடியவில்லை. அவர் முதலிலே
எந்த காரணம் கொண்டும் தன்னுடைய மனதை திறக்கவே இல்லை, பேசவே இல்லை, அமைதியாகவே இருக்கிறார். பங்கு தந்தையும் விடவில்லை. ரொம்ப நேரமாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக அவரிடத்தில் பேச்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசின பிறகு அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிற போது, என்னுடைய அக்காவை என்னால் மன்னிக்கவே முடியவில்லை, என்னுடைய அக்காவை என்னால் மன்னிக்கவே முடியவில்லை என்று அவர் சொல்கிறார். தந்தை விபிலியத்திலிருந்து பல மேற்கோள்களை சொல்லி மன்னிப்பதால் உங்களுக்கு உண்டாகிற நன்மை என்ன என்று எல்லா காரியத்தையும் சொல்லி முடித்துவிட்டு வந்துவிட்டார். சிலுவையும் கொடுத்துவிட்டு அவருக்கு நற்கரணையும் கொடுத்துவிட்டு வந்துவிட்டார். 1 வாரம் கழித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் பங்கு தந்தையை போய் பார்க்கிறார்கள். எங்கள் அப்பா நடக்கிறார், எங்கள் அப்பா பேசுகிறார் என்று சொல்கிறார். இது எல்லாவற்றையும் கேள்விப்படுகிற போது மிக ஆச்சரியம். அவருடைய மனதில் இவ்வளவு நாளும் சுமந்திருந்த மன்னிக்க முடியாத அந்த ஒரு காரியம் அவரை முடக்கி போட்டது, நடக்க விடாமல் செய்தது, பேச முடியாமல் அமைதியாக இருக்க செய்தது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன்னித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதைத்தான் ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது. உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் உங்கள் தந்தையும் மன்னிக்க மாட்டார் என்று சொல்கிறார். தவக்காலம் நமக்கு ஆசீர்வாதத்தின் காலம்தான். உடைய உள்ளமெல்லாம் மனமெல்லாம் முழுமையாக வழிபாடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் மனதை மன்னிக்கிற மனதாய் மாற்றுவோம். அதற்காய் மன்றாடுவோம். ஆமென். இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன? இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன? ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இனிதாக வேண்டும், இனிதாக வேண்டும், இனிதாக வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இது உமது ஆற்றலின் பரிகார பலியாக மாறிட நீரே அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அடுத்தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவல் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிரந்தரன் தகுதியற்றவன், ஆணுல வாக்கு மட்டும் சொல்ல
கிறிஸ்துவின் துளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார் நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார் நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே, திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார் நம்மில் எழுந்தார். உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. எங்கள் இதயத்திலே அன்பரே சுவை, எங்கள் இதயத்திலே அன்பரே சுவை இன்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார் நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார் நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே, திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார் நம்மில் எழுந்தார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைப்பிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழி தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில்
தன் உடைமைகளை எல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊரூராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள் தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித மறை நிகழ்வில் பங்கு கொண்ட எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதே போன்று எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ஆதரவையும் அது அளிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.